ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் ஆங்குலரில் சிம்பிளாக எப்படி லூப்பிங்ஸ் எழுதுறது. ஸோ நம்மளோட ஹெச்டிஎம்எல்ஸில் லூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டேட்டா ஆர் லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இதை பிரிண்ட் பண்ணுறது எப்படி. ஸோ இதுக்காக இப்போ என்னோட ஆப் காம்பனண்டோட ஹெச்டிஎம்எல்ல சிம்பிளாக இப்போ ஒரே ஒரு வேரியபிள் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் ஆப்பிள் சாம்சங் சம் டேட்டாஸ் இதில் வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க டேட்டாஸை அப்படியே நான் வந்து ஹெச்டிஎம்எல்ல 2way பைண்டிங்கில் பிரிண்ட் பண்ணியிருந்தா இப்போ என்ன ஆகும்னா அந்த அரே அப்படியே பிரிண்ட் ஆகும் ஹெச்டிஎம்எல்ல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் சாரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் விட்டுட்டு அதோட டேட்டாஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இது ஒரு லிஸ்ட்டில் இல்லை ஒரு டேபிளில் சம்திங் டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தால் இதை நான் வந்து எக்ஸாம்பிள் நான் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்ஸ் எழுதியிருக்கேன். சரி, ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதில் நான் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து நான் லூப்பில் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டையும் வந்து ஆங்குலரில் இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் ஸ்டார் எம்ஜி ஃபார் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஸோ இதோட சின்டெக்ஸ் ஒரு டெம்பரரி வேரியபிள் லெட்டுன்னு சொல்லி டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப் இது எந்த அரேயோட டிஸ்பிளே பண்ணி இப்போ ப்ராடக்ட்ஸ் தான் என்னோட டேட்டா. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுங்கிற டேட்டாவை நான் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு டேட்டாஸ் தான் ஐட்ரேட் ஆகி இந்த ஐட்டம்ங்கிற வேரியபிள்ஸில் வரும். ஸோ இந்த ஐட்டம்ங்கிற வேரியபிள் நான் இதில் டிஸ்பிளே பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் ரன் ஆகும்போது எல்ஐ டேக் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் அத்தனை டைம்ஸ் அந்த எல்ஐ டேக்ஸ் ரிப்பீட் ஆயிரும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இல்லை என்ன எரர்ஸ் வந்திருக்கும்னா அகெயின் நீங்கள் ஸ்ட்ரக்சர் டேஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் காமன் மாடியூல்ங்கிறத உங்களோட டைப் ஸ்கிரிப்டில் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ஜி மாடலில் அது டிஃபால்ட்டாக இம்போர்ட் ஆகிருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்பைலேஷன் கரெக்டாக நடந்துடும். ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இதுமாரி லிஸ்ட்டு ஆர் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டேபிள் டேட்டாஸ் எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி லூப்பில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டார் என்ஜி ஃபார் ஈக்குவல் டு உங்களோட டேட்டா ஒரிஜினல் டேட்டா அந்த டேட்டாவோட ஒவ்வொரு டெம்பரரி வேரியபிளையும் இந்த ஐட்டமில் ஸ்டோர் பண்ணுறோம். ஐட்டம் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.